டோக்கியோவில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற அந்த நாய்க்குட்டியோட சிலைக்கு பின்னாடி இருக்க கதை உண்மையான அன்புக்கு எடுத்துக்காட்டா வேர்ல்ட் வைட் பாப்புலராக இருக்கு. 1923 யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஜாப்பனீஸ் பிரீட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவரோட ஸ்டூடெண்ட் ஹச்சிகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் கிட்ட செல்லமாக வளர்ற ஹச்சிகோ அவர் வேலைக்கு போகிறப்போ அவர் கூடவே ஷிபுயா ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போமா. சாயந்தரம் அதே ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்ணி ப்ரொஃபஸர் ரிட்டர்ன் வரப்போ அவர் கூடவே வீட்டுக்கு வருமா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போயிருக்கு. சடனாக ப்ரொஃபஸர் இறந்து போகிறார். ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சவங்க ஹச்சிகோவை அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் வளர்க்குறாங்க. அந்த இடம் ஷிபுயா ஸ்டேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் ஹச்சிகோ அடிக்கடி அந்த ஸ்டேஷன் வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட சொந்தக்காரவங்க 2-3 இடத்துல வச்சு வளர்த்துருக்காங்க. ஆனால் அங்கேயிருந்தும் ஹச்சிகோ ஷிபுயா ஸ்டேஷன் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஹச்சிகோ படுற கஷ்டத்தை பார்த்து ப்ரொஃபஸர் கிட்ட தோட்ட வேலை பார்த்த ஒருத்தர் ஷிபுயா ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற அவர் வீட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஹச்சிகோ ஷிபுயா ஸ்டேஷன் வாசல்ல காலையிலையும் சாயந்தரமும் தன்னோட மாஸ்டர் திரும்ப வந்துருவான்ற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிச்சான். ஜாப்பனீஸ் மக்கள் ஹச்சிகோட லாயல்ட்டியை பாராட்டி ஒன்று சேர்ந்து வச்ச சிலை தான் அது.